வணக்கம். இன்னைக்கு சயின்ஸில் என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் செல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸு. நிறையா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸாக தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், சரியா? அப்புறம் ஆற்றல் நாணயம், ஆற்றல் மையம் எது, இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த லைஃப் கேபபிள் ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸஸ், தனிப்பட்டிருக்கும் திறன் கொண்ட உயிரியின் அடிப்படை அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் செல் தியரி சொன்னாங்க. அந்த செல் தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா, செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருள்ள பொருட்களின் அடிப்படை அலகு எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல் கொள்கையில் செல் அப்படின்றத சொல்கிறாரு, சரிங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல். இந்த செல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக 2 கிளாஸிஃபிகேஷனாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம், அடுத்தது நியூக்ளியஸ், சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா செல்லில் உட்கருவை தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம், சரிங்களா? அதாவது உட்கரு ப்ளஸ் சைட்டோபிளாசத்தை புரோட்டோபிளாசம் சொல்கிறோம். வேக்குவல்ஸ்ன்றது பெரும்பாலும் வெற்றிடமாக இருக்கும். இந்த வேக்குவல்கள் மேலே தான் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிபோசோம்கள், புரத சேர்க்கைக்காக இது மேலே இருக்கும். சரி, இப்போ இங்கே இந்த கொஸ்டினுக்கு நமக்கு அடிப்படை அலகு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல். அடுத்தது ரெண்டாவதான், த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் செல் மெம்பரன்ஸ் இஸ் கால்டு. செல் உறுப்புகள் மற்றும் உட்கருவிற்கு இடையே காணப்படும் கூழ்ம அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் என்னன்னு படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம், சரிங்களா? சைட்டோபிளாசம். அடுத்தது மூணாவது கொஸ்டின், வாட் டூ வி கால் த ப்ராசஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த செல் அவே ஃப்ரம் த செல் வால் டியூ டு வாட்டர் லாஸ். நீர் இழப்பீடு காரணமாக செல் சுவற்றிலிருந்து செல் சுருங்குதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோலைசிஸ், சரிங்களா? பெரும்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லில், அதாவது 70% 92% என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர், நீர் மூலக்கூறு தான் இருக்கும். செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர்கள் அளவு குறைய 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 செல்லு சுருக்கமடையும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோலைசிஸ், சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், எ சிங்கிள் செல் ஃபெர்டிலைஸ்ட் எக் இஸ் கால்டு. ஒரு செல் ஊட்டப்பட்ட முட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஜைகோட், சரிங்களா? ஃபியூட்டஸ் எம்ப்ரியோலாம் கிடையாது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைகோட். சரி, அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்டு புரோட்டீன் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் த செல். கீழ்கண்டவற்றுள் செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரிபோசோம்கள், சரிங்களா? ரைபோசோம் ஆர் ரிபோசோம்கள், அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லின் புரத தொழிற்சாலை, சரிங்களா? குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகளோட நிறத்திற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலருக்கு காரணம், சரிங்களா? மெக்னீசியம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது பச்சை நிறத்துக்கு காரணம், சரிங்களா? இதே குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது பல வண்ணங்களை உள்ளடக்கியது. லியூகோபிளாஸ்ட்ன்றது வெள்ளை நிறம், சரிங்களா? லைசோசோம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைசோசோம். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுன்னு சொல்லக்கூடியது. அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் ஃபேக்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிபோசோம்கள். சரி, நெக்ஸ்ட், டேஸ் ஆர் நோன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா, சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியா. ஏன் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் எது தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் நாணயம், சரிங்களா? எனர்ஜி காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், சரிங்களா? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி அப்படின்னு சொல்கிறோம். இதே ஏடிபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினோசைன் டைபாஸ்பேட். இப்போ இங்கே நம்ம ஏடிபியை பற்றி தான் பேசுகிறோம், சரிங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் நாணயம். இதை தயாரிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் த சென்டர் ஆஃப் த செல் அட் த ஈக்குவேட்டரல் பிளான்ட் கன்சிஸ்ட்ஸ் விச் ஸ்டேட் ஆஃப் மைட்டாசிஸ். மைட்டாசிஸின் எந்த நிலையில்
குரோமோசோம்கள் செல்லின் மையப்பகுதியில் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக பிரிகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஃபேஸ். சரிங்களா? அனாஃபேஸ், மெட்டாஃபேஸ், ப்ரோஃபேஸ், டீலோஃபேஸ்ன்னு சொல்கிறது. டீலோஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ். கடைசியாக நடக்கிறது எது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோஃபேஸ். ப்ரோனா ஆரம்பம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நடக்கிறது எது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஃபேஸ். அனாஃபேஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்கள் ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டில் போகும். சரிங்களா? அப்போ குரோமோட்டிட்கள் ஆர் குரோமோசோம்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர்னு கேட்டாங்க அப்படின்னா அவே அனா. சரிங்களா? அனாஃபேஸ். சரி, இப்போ இங்கே ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ். அடுத்து ரிபோசோம்ஸ் மேக். ரிபோசோம்கள் எதை உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படித்தோம். புரத தொழிற்சாலைன்னா யாரை தான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோம்கள். அப்போ அதை உற்பத்தி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன்ஸ். லிப்பிடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ஜி பாடிஸ் ஆர் கோல்கை உறுப்புகள்னு சொல்லக்கூடியது, அதுதான் லிப்பிட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது ஹூ காயின்டு த டேர்ம் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜோவன் எவன்கிலிஸ்ட் ஃபர்கின்ஜி. சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்ற வார்த்தையை உருவாக்குறாரு. புரோட்டோபிளாசம் அப்படின்ற வார்த்தையை உருவாக்குறாரு. புரோட்டோபிளாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ். சரி, இவரோட இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டில் ஃபர்கன்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்கன்ஜி இலைகள் அப்படின்னு சொல்கிறது அவரோட பேர்லேயே சொல்கிறாங்க. இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கின்ஜி. உங்களுக்கு தெரியும், ஜான் கிரிகோர் மெண்டல். சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிகோர் ஜோஹன் மெண்டல். சரியா? சிஜே மெண்டல், கிரிகோர் ஜோஹன் மெண்டல்னு ஒருத்தர். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பேட்சன். சரிங்களா? வில்லியம் பேட்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பேட்சன். இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? மரபியல் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னா வில்லியம் பேட்சன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். சரியா? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். சரி, சார்லஸ் டார்வின் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ராபர்ட் ஹூக்கும் உங்களுக்கு தெரியும், செல்லை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வினை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில்ன்றவர் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ஃபாதர் ஆஃப் பயாலஜின்னு சொல்லலாம். சரிங்களா? சார்லஸ் டார்வின் வகைப்பாட்டியல். சரியா? கிளாசிஃபிகேஷனில் மெயினான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் டார்வின். சரி, இப்போ இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா த வேர்ட் புரோட்டோபிளாசம் வாஸ் காயின்டு பை ஜோஹன் எவன்கிலிஸ்ட் ஃபர்கன்ஜி. சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல்ஸ் இஸ் கால்ட் அஸ் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல். செல்லின் தற்கொலை பைகள் என்று கீழ்கண்டவற்றுள் அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைசோசோம்கள். சரிங்களா? டைஜஷன் ஆஃப் செல்லுன்னு கேட்பாங்க. டைஜஷன் ஆஃப் செல், செல்லை செரித்து விழுங்குதல் யாருன்னு கேட்பாங்க, லைசோசோம். சரி, அடுத்தது விச் செல் ஆர்கனல் இஸ் கால்டு த மாஸ்டர் ஆஃப் த செல். தலைமை செல் என்று அழைக்கப்படும் செல் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ். நியூக்ளியோலஸ்ன்னு போட்டக்கூடாது, நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல் மெம்பரன்ஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ். சரிங்களா? இப்போ இங்கே நியூக்ளியோலஸ். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியஸ். சரி, அடுத்தது விச் இஸ் த லார்ஜஸ்ட் செல் ஆர்கன் பிரசன்ட் இன் ஏ செல். செல்லின் மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்லின் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ், உட்கரு. நீங்கள் வளைஞ்சு இப்படி வரைஞ்சிருப்பாங்க. இது எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். சரிங்களா? இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் வந்து 2 டைப், சொரசொரப்பானவை, வலுவலுப்பானவைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகல் நிறைய சுருங்கி போட்டுறதுனால இதுதான் பெருசுன்னு நினைச்சிடக்கூடாது. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உட்கரு தான். சரிங்களா? நியூக்ளியஸ். அடுத்து 13 விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் அனிமல் செல்ஸ். அனிமல் செல்லில் காணப்படக்கூடிய ஒரே வகையான செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரோசோம். சரிங்களா? சென்ட்ரோசோம் அல்லது சென்ட்ரோமியர்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரோமியரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி பிளான்ட் செல்லில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல்லில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால், செல் சுவர் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிட்ஸ், பிளாஸ்டிட்ஸு லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட்னு பார்த்தோம்.
இந்த பிளாஸ்டிட்டுகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவர செல்களில் மட்டும்தான் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விலங்கு செல்லில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரோசோம்கள், சென்ட்ரியோல்கள்னு சொல்லலாம். இது எங்கே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் இருக்காது. சரிங்களா? தாவர செல்லில் விலங்கு செல்லில் இல்லாத உறுப்புகள்லாம் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால், செல் சுவர், அதுக்கப்புறம் பிளாஸ்டிட்டுகள். சரிங்களா? எக்ஸஸாக இருக்கக்கூடியது. சரி, அடுத்தது இன் விச் செல் ஆர் மைட்டோகாண்ட்ரியா ஃபவுண்ட்? எந்த செல்களில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுலேயுமே இருக்கும், போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ரெண்டு பேர்த்துக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவை. செல்லோட எனர்ஜியை உருவாக்குறதே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் இஸ் பிரசன்ட் இன் எ செல் அபுடன்ட்லி? செல்லில் அதிகமாக காணப்படும் மூலக்கூறு எதுன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர், கார்போஹைட்ரேட், ஆல்கே, புரோட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் சொன்னேன் நான் ஆல்ரெடி 70லேருந்து 92% என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் தான் இருக்கும், வாட்டர் தான் இருக்கும். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபாலோ செல் தியரி? கீழ்கண்டவற்றுள் செல் கோட்பாட்டினை பின்பற்றாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கை, வைரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செல் கோட்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க புதிய செல்லு, ஏதோ ஒரு செல்லு இருக்குது அப்படின்னா இது ஆல்ரெடி எங்கே இருந்து தான் உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். இதுக்கு முன்னாடி இருந்த செல்லில் செல் பிரிதல் மூலியமாக தான் புதிய செல் உருவாயிருக்கும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அழகு. மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள நிலையில் இருக்கும் அப்படின்றது தான் செல் தியரி சொல்லக்கூடியது. இதில் எக்ஸப்ஷன் கேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ். சரிங்களா? தியோடர் ஸ்வான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் தான் எக்ஸப்ஷன் கேஸ். எதுக்காக அப்படின்னா ஒரு உயிருள்ள பொருட்களில் உள்ளே போனால் மட்டும்தான் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும். வெளியில் வந்துருச்சு அப்படின்னா படிகமான நிலையில் காணப்படும், உயிரற்ற செல் மாதிரி தான் காணப்படும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஹேவ் எனி செல் ஆர்கனல்சம்ஸ். சரிங்களா? உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகள் இருக்காது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குமே தவிர மீதி இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள் இருக்காது. அதனால தான் வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் கேஸாக சொல்கிறாங்க. சரி, அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இது ஈஸி தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. லைசோசோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் பாக்ஸ், அப்போ சி, ஒன்றுக்கு சி. அடுத்து டிஎன்ஏ, டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ், அப்போ 2க்கு பி. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு ஏ, அப்போ சிபிஏ. ஆப்ஷன் பி, 1க்கு வந்து சி, 2க்கு பி, 3க்கு வந்து ஏ. ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, அடுத்த கொஸ்டின் நேம் த ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் டூரிங் விச் த குரோமோசோம்ஸ் ஆஃப் த டிவைடிங் செல் லை ஆன் ஈக்குவேட்டரல் பிளான்? மைட்டாசிஸ் நிலையில் குரோமோசோம்கள் செல் பிரிதலில் சமநிலையில் பிரியும் நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மிடில் கரெக்டாக 2ஆக பிரிகிறது மெட்டாஃபேஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2ஆக பிரியுது. சரிங்களா? இப்படி பிரிகிற நிலை எது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஃபேஸ். புரியுதா? செல் பிரிதலில் மைட்டாசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்கள் 2ஆக பிரியும் நிலை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஃபேஸ். சரி, அடுத்து ஹூ டிஸ்கவர்ட் ஏ செல்? செல்லை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் ஹூக். சரியா? ஸ்வானும் ஸ்லைடனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை சொன்னவங்க? செல் தியரியை சொன்னவங்க. ருடால்ஃப் விர்கோவ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸை பற்றி சொன்னவர். சரி, அடுத்தது குளோரோஃபில் கண்டென்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ்? கீழ்கண்டவற்றில் பச்சையத்தில் காணப்படும் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பச்சை, அதாவது இலைகள் பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் பச்சையம். பச்சையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் பொதிந்துள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம். சரிங்களா? மெக்னீஷியம். சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்டு எல்லோ பிக்மெண்ட் பிளான்ட்? கீழ்கண்டவற்றில் தாவரங்கள் மஞ்சள் நிறத்திற்கு காரணமான நிறமி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தோஃபில்கள். சரியா? சாந்தோஃபில் தான் எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்துக்கு காரணம். சரி, அடுத்தது which of the following pigments are responsible to determine the color of fruits and vegetables? கீழ்கண்டவற்றில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறங்களுக்கு காரணமான நிறமி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தோசைனின். சரிங்களா? ஆந்தோசைனின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பப்பாளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா காயில் பச்சை நிறத்துலையும் பழம் ஆக ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்துக்கு மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தோசைனின். அடுத்தது ப்ளூ, வைலட் ஆர் ரெட் ஃப்ளேவர்டு பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் பிளான்ஸ் இஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப்? நீலம், ஊதா அல்லது சிவப்பு நிறமிகள்
தாவரங்களில் காணப்படுவதற்கு காரணமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தோசைனின் தான் இங்கே ஆன்சர். சரிங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு காரணம் ஆந்தோசைனின். சரி, அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ செல் வித்தின் எ செல்? செல்லினுள் உள்ள செல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். ஏன்னா ஒரு ஸ்மால் செல் அதுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது, அது பெரிய மெம்பரன்ஸு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண் உறுப்புகள். இதே மாதிரி குளோரோபிளாஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரானா அப்படின்னு ஒரு நுண்ணுறுப்பு இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் செய்கிற மாதிரியேவும் வேலைகளை செய்யும். சரிங்களா? அப்போ குளோரோபிளாஸ்ட்டை தான் நம்ம குளோரோபிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டுக்கு டிஎன்ஏ இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அதுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக டிஎன்ஏக்கள் இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லினுள் உள்ள செல் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். அடுத்தது விச் ஆர்கனல்ஸ் இன் த செல் அதர் தன் நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் டிஎன்ஏ? உட்கருவை தவிர வேறு எந்த செல் உறுப்பு டிஎன்ஏவை கொண்டுள்ளது? சரிங்களா? டிஎன்ஏவை கொண்டுள்ளது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைட்டோகாண்ட்ரியா. இப்போ 2 பேருக்கு செல்லுக்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரோஃபில்கள். சரிங்களா? குளோரோபிளாஸ்ட் 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்குது. சரியா? சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்காக பேசிக் கொஸ்டின்ஸ். அடுத்தடுத்து பயாலஜியில் வேறு டாபிக்ஸ் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.